அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலை கொள்ளக்கூடிய பெற்றோர்களா நீங்க அப்ப இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு பயணத்துல போறாங்க. அப்ப அந்த சிறுவனிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறுவனே, உனக்கு சில செய்திகளை கற்றுத்தர போறேன், நீ கவனமா கேளு அப்படின்னு சொன்னாங்க. நீ எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த மாதிரி நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தா உன்னுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ அல்லாஹ்வை காண்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல உனக்கு எது வேண்டும்னாலும் அல்லாஹ்வுடைய இடத்துல கேள், ஏன்னா அல்லாஹ்வால் மட்டும்தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல எல்லோரும் இணைந்து உனக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் நாடினால் தவிர அது நடக்காது. அதே போல எல்லோரும் இணைந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது அல்லாஹ் நாடினால் தவிர நடக்காதுன்னா. ஏடுகள் காய்ந்து விட்டன, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு அழகான ஒரு அட்வைஸ் பாருங்க. இந்த செய்தியை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், அந்த எதிர்காலத்தை நினைச்சு இப்படி செய்யாத இந்த மாதிரி ஆயிடும், இப்படி பண்ணாத இந்த மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு நிறைய நம்ம பிள்ளைகள் இடத்துல பயமுறுத்த விஷயமாக கோழைத்தனமாக அதிகமாக நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை வீரர்களாக வளர்க்கும். இந்த செய்தியை நம் பிள்ளைகளுக்கு முழுமையாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் சேர்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வருங்காலத்தை அவன் பார்த்துக் கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.